பாஜகவோட கூட்டணி சேர்ந்து முழுசா சந்திரமுகியாவே மாறி இருக்கிறார் பழனிசாமி. அதாவது முழு சங்கியாகவே மாறிவிட்டார். ஸ்டாலின் பேச்சு எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் என்று ஒரு அவதூறு கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அதிமுக பிஜேபி அடிமையா அப்படின்னா நீ ஏன் 1999 பிஜேபியோட கூட்டணி வச்ச? இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தான் இருக்கிறாரு. கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுத்து மினிமம் ப்ரோக்ராம் வகுத்து வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசோட கடிவாளத்தை கலைஞர் கையில வச்சிருந்தார். ஆனா இப்போ அதிமுக மட்டுமல்ல, என்டிஏவில் இணைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை ஊழல் கட்சிகளோட குடுமிப்பிடியும் அமித்ஷா கிட்ட தான் இருக்கு. நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சு தான் மிச்சோம். இந்த லட்சணத்துல ஊருக்கே தெரிஞ்ச நியூஸ அந்த போட்டோவை கொண்டு வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படத்தில் சொல்ற மாதிரி மணிக்கு ஒரு முறை தான் ஒரு மங்கினி என்பதை நிரூபிச்சிட்டு இருக்கிறார். அதிமுக ஆபீஸ் டெல்லியில் இருக்குதான். கண்ணு தெரியல வாங்க, நான் கூட காட்டுறேன் எங்க இருக்குதுன்னு. எங்க சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் தான் இன்னைக்கு குடியிருக்கிறீங்க. அதோட இப்ப தேர்தல் எங்க நடக்குதுங்க? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கு என்டிஏ, டெல்லியில் இருக்க என்டிஏ. தமிழ்நாட்டில் இருக்குது சட்டமன்ற தேர்தல். இங்க எங்களுடைய கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்குது. அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். எங்க கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம் வந்தது? கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னா அதில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஏன் அதிமுக சின்னத்தில் போட்டியிடாம பாஜகவுடைய சின்னத்தில் போட்டியிடுறாங்க? பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை சொல்லி இருக்கிறாரா? அதிமுக என்ற பெயரை கூட அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏ சர்க்கார் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா நாம தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்னா மட்டும் இது என்ன டெல்லி தேர்தலா? ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பெரிய அறிவு கொழுந்து மாதிரி கேட்கிறார் பழனிசாமி. தன் மீதான ஊழல் புகார்கள், உறவினர் வீடுகள் நடந்த ரெய்டுகள் இருந்து தப்பிக்க மொத்த கட்சியும் பாஜகவிட்ட பழனிசாமி அடகு வச்சுட்டார். மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்தில் எடுத்து ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். எப்படி? மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்துக்கு எடுத்து ஒரு முறை முதலமைச்சர் ஆகிட்டார். கூவத்தூர் வரலாம் உங்களுக்கு தெரியும். திரும்பவும் இவர்கிட்ட ஆட்சி போனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் டெல்லி கிட்ட அடகு வச்சிருவார். அடகு என்ன மொத்தமாக வித்துடுவார். ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்றேன். நம்ம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த முரட்டு அடிமையை விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடியா?
கண்டுபிடிச்சிருக்காரு. நோபல் பரிசு கொடுத்துடலாம், கொடுக்கலாம் இல்லைங்க? திரு உதயநிதி அவர்களே, என்னுடைய அண்ணா திமுக சேர்ந்து 1974 நான் கட்சியில் சேர்ந்தேன். எனக்கு 20 வயசு இருக்கும்போது கட்சியில் சேர்ந்தேன். நான் கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் அந்த கட்சியில் இருக்கிறேன். உங்கள் வயசு 48 தான். உதயநிதியோட வயசு 48 தான் நான் நினைக்கிறேன். ஆக எங்களுடைய அரசியல் அனுபவம் கூட உங்களுக்கு வயசு கிடையாது. ஆமா, அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லதான். அவர் அனுபவத்தை விட எனக்கு நிச்சயம் குறைஞ்ச அனுபவம் தான். ஆனா என்னுடைய அனுபவம் என்ன? எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னோட அனுபவம். யாருக்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட தலை வணங்காத அனுபவம் என் அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு நடக்கிற அனுபவம் என் அனுபவம். தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக என்னைக்குமே மக்களோடு களத்தில் நிற்கிற அனுபவம், மக்களா நிற்கிற அனுபவம் என் அனுபவம். இதுதான் எனக்கு இருக்கிற அனுபவம். இதே எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன அனுபவம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மா கால், சசிகலா அம்மா உள்ள போன உடனே ஓபிஎஸ் கால். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மோடியுடையும் அமித்ஷாவுடைய காலையும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அவருடைய அனுபவம். யாரு காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க காலெல்லாம் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. நான் ஒன்னும் டெல்லிக்கு 4 கார் மாறி போய் திருட்டுத்தனமா அமித்ஷாவை பார்த்துட்டு வரல. நான் ஒன்னும் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்துட்டு வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வரல. இந்த அனுபவம் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. அந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் பல தோல்விகளை கொடுத்துட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆகி முடிச்சு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.